ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்து பண்ண போகிறோம். அதனால இந்த நம்ம குழம்பு செய்யும்போது வீடே அவ்வளோ நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, எந்த அரிசினாலும் ஓகே தான், 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடைசியாக ஒரு 4-5 கருவேப்பிலை இலை. அதை வந்து 1-2 பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வறுபட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து கரிஞ்சிடாமல் கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நம்ம வந்து நல்லா அந்த வாசம் வரது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நமக்கு வந்து மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை வந்து மிளகு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, ஒரு 10-15 போல் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2-3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த கடுகு பொரியிற ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம் அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து வதக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நம்ம குழம்புக்கு வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 30 பல் போல் பூண்டு அதை வந்து 1-2 இடித்து வச்சுருக்கேன். லேசாக இடித்தோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம், கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து ஒரு கோல்டன் கலராக வதங்கி வரணும். இப்போ இந்த மாதிரி பூண்டும் வெங்காயமும் வதங்கினதும் இதில் வந்து நான் ஒரு தக்காளி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் மசாலா, அதை சேர்க்க போகிறோம். அப்படியே அந்த மசாலா அப்புறம் அந்த பூண்டு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே அது ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சைடில் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை புழிஞ்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரெடியாக ஃபஸ்ட்டே நம்ம வச்சிடணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரெடியாக ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, கடைசியாக தேவையான அளவு உப்பு. இவை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அரிசி அப்புறமா வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். அது வந்து நமக்கு திக்னஸ் நல்லா ஆட் பண்ணும். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி இருந்துச்சுல, அது வந்து இன்னும் வேக வேக கெட்டியாகும், இன்னும் கம்மியும் ஆகும். இப்போ குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் போல் வெல்லம் வச்சுருக்கேன். நம்ம வந்து புளிப்பெல்லாம் சேர்த்ததுனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம், இல்லை தேவைக்கேற்ப வெல்லம் நம்ம சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது வந்து கொஞ்சம் கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நமக்கு வரும். இப்போ பார்க்குறப்ப பாருங்களேன், ஆஹா அப்படியே எண்ணெயெல்லாம் மிதந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக அந்த குழம்பு மாதிரி தண்ணியாக வைக்கணுன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இதுனா நம்ம ஒரு சின்ன கரண்டி எடுத்தாலே நமக்கு வந்து நிறைய சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பாருங்களேன், சான்ஸே இல்லை. இது வந்து ஒரு சின்ன கரண்டி கொஞ்சமாக எடுத்தால் கூட நம்ம நிறைய சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வாசனையும் சுவையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். சடா, அவ்வளோதான். வாசனையில் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஊற ஊற இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.